வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷிரோத்கர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒபிட்டா உச்சியோட அனிமி ட்ராயிங் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து அவுட்லைன் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்கெட்சு, பிளாக் மார்க்கர் அண்டு A5 ஷீட் ஸ்கெட்ச் புக். ஸோ இதை நான் யூஸ் பண்ணும்போது இதில் ஒரு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் கீழே வந்து ஒயிட் போர்டு மாதிரி வச்சுருப்பேன். எதுக்காக இந்த ஒயிட் போர்டு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் ஸ்கெட்ச் அண்டு பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது அந்த பிளாக் இங்க்குன்றது வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாகிட்டு அது நல்லா பேப்பரில் ஊறுது. ஸோ ஊறும்போது என்ன ஆகும்னா, கீழே ஏதாவது பேப்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே இந்த இங்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்கேன், ஒரு ஒயிட் பிளேட். ஸோ வந்து இந்த ஒயிட் பிளேட் வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம பண்ணுற இங்க் வந்து கீழே வந்து ரொம்ப மைல்யூட்டாக இது மேலே தாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு தாண்டி கீழே போகாதபடி இந்த பிளேட் வந்து பார்த்துக்கும். ஸோ நமக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இங்க் ஊறுது பார்த்திங்களா, அது ஒன்று மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ். நம்ம யூஸ் பண்ணுறது 150 கிராம்ஸ் பேப்பர். ஸோ அந்த 150 கிராம்ஸ்க்கு பேப்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதே சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஏதாவது கீழே வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அது ஒரு அட்வான்டேஜாக மாறிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்ற மாதிரி இதில் அந்த மாதிரி நமக்கு கொண்டு வந்துடலாம். அண்டு நெக்ஸ்ட்டாக இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய காமிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த காமிக்ஸில் வந்துலாம் வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்லன்னு வரும்போது நம்மளாலையும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூலிமா எப்படிலாம் ஒரு நல்ல டிசைனிங்கான ட்ராயிங்ஸ் பண்ணலான்றதுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுறவங்கள, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா டீட்டெயிலான இமேஜாக எடுத்துக்கோங்க. டீட்டெயிலான இமேஜஸ் மீன்ஸ் ஷேடோவில் இமேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடோஸில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே வந்து ட்ராயிங் வந்து அற்புதமாக வரும். நீங்கள் ஷேடோ இருக்க ரீஜியன்ஸ்லாம் மட்டும் நல்லா வந்து பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா, மீதி எந்தெந்த இடத்துல ஷேடோ இல்லையோ அந்த இடம்லாம் லைட் சர்ஃபேஸ் மாதிரி விட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போதும் அது ஒரு அட்ராக்டிவான டிசைனில் வரும். அண்ட் அதே மாதிரி நம்ம பார்க்குறதுக்கும் ஒரு அட்ராக்ஷனான ஒரு டிசைனில் வரும். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, இப்போ நான் மார்க்கர் எடுத்துகிட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா, எந்தெந்த இடம்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ஷேடோ ரீஜியன்ஸாக இருக்குமோ ஸோ அந்த ரீஜியன்ஸை மட்டும் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஹேர்லேருந்து நான் போகிறேன். ஹேரில் வந்து எப்பயுமே அனிமீஸ்லலாம் பார்த்திங்கன்னா டவுன் சைடு ஹேர் வந்து நல்லா டார்க்னஸ்ஸாக வரும். பட் அதே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில இடம் மட்டும் நமக்கு ப்ளெயினாக இருக்கா மாதிரி, அதாவது லைட் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கா மாதிரி வச்சுட்டு மீதி இடம்லாம் வந்து நமக்கு டார்க்னஸ்ஸாக வர மாதிரி கொண்டு போகணும். ஸோ அதுக்கேற்றா போல் நான் வந்து என்ன பண்ணுறேன், பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து லேயர் பண்ணுறேன். அண்ட் இந்த பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு நிறைய ஒரு எஃபெக்டிவ்னஸான உங்களுக்கே தெரியும். நீங்கள் பண்ணும்போது அதனுடைய அட்ராக்ஷன் எந்த அளவுக்கு அந்த பேப்பரில் இருக்கும், அதே மாதிரி நம்ம பார்க்கும்போதும் அது எந்த அளவு அட்ராக்ஷனாக இருக்கும்ன்றது அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சைடாக டிசைனிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து நான் வந்து ஹேட்சிங்குன்ற ஒரு மெத்தட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஹேட்சிங் மெத்தடை வந்து நான் இந்த அனிமீஸ்க்கெலாம் வந்து மெயினாக அந்த மாதிரி அனிமி கேரக்டர்ஸ்க்கு, கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கெலாம் இந்த ஹேட்சிங்குன்றதை வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துப்பாங்க. ஸோ ஹேட்சிங்குன்றது ஒரு நல்ல ஒரு டிசைனான ப்ராசஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நான் இப்போ நெக் ரீஜியன்ஸில் பண்ணுறேன். நான் எடுத்த இந்த டீட்டெயில் இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து சைடில் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக் ஷேடாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற போல் நான் இந்த இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ சூஸ் பண்ணதுக்கு ஏற்ற போல் இந்த ட்ராயிங்கோட எண்டிங்கில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் எல்லாமே வந்து நம்ம மூமெண்ட்ஸ் தான், அப் அண்ட் டவுன்ற மாதிரி. அண்டு நான்
அண்டு நான் பார்க்கும்போது நல்லா ஸ்லோவாக தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்லோவாக பண்ணும்போது நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்தாண்ட லைட்னஸ் இருக்கணும், எந்தெந்த இடத்துல டார்க்னஸ் இருக்கணுன்ட்டு. நமக்கு இந்த ஒரு சில விஷயம்லாம் மெயினாக தெரிஞ்சிச்சுனாலே போதும், நம்ம அதை வச்சே வந்து நல்லா ப்ளே பண்ணிடலாம் நம்ம ட்ராயிங்ஸில். அண்ட் இப்போ வந்து சைடு இமேஜஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக் மார்க்கர் மூலிமா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஜோனில் வந்து பண்ணுறேன். ஹேர் ரீஜியன்ஸ்லேருந்து அண்ட் அந்த ஹெட்பேண்ட் ரீஜியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹெட்பேண்ட் ரீஜியன்ஸ், அந்த ரீஜியன்ஸ்லலாம் வந்து நான் டார்க்னஸ் தரணும்னு பார்க்குறேன். அண்ட் நம்ம கொடுக்குற டார்க்னஸ் தான் வந்து ஒரு ஹைலைட்டருங்க மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இமேஜை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணி தரும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போது இது வரைக்குமே வந்து ஹேர் அண்ட் நெக் ரீஜியன் முடிச்சாச்சு. இப்போ நான் சூஸ் பண்ண இந்த இமேஜ் வந்து ஒரு சைடாக இருக்கும். ஸோ சைட் ஃபேஸ்னால் தெரிகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பக்கம் சைடை வந்து பிளாக் மார்க்கர் மூலியமாக நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு அடுத்த இதில் வந்து இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு அனிமி ட்ராயிங் வீடியோவும் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற புது ட்ராயிங் இதுவெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். அண்டு நம்ம இது மட்டும் பண்ண போகிறதில்ல, நிறைய விஷயம் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அனிமி நருட்டோ அது முடிச்சிட்ட பிறகு நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் இருக்கும். ஸோ அந்த இதுவும் நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து சின்ன பசங்களுக்கு பிடிச்ச ட்ராகன் பூஸ்டர் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்ச் புக்கெலாம் நிறைய வாங்கினீங்கன்னா வந்து இந்த மாதிரி அனிமி ட்ராயிங்ஸ் வரைங்க, இல்லை பெயிண்டிங்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களோட விருப்பம்தான். வரைகிறதுக்கு நிறைய இருக்குது. நம்ம வரைகிறதுக்கு இது இல்லை அது இல்லைன்னு எனக்குமே நினைக்காதீங்க. பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே வரைய உங்களுக்கு இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நீங்கள் இன்னும் நல்லா என்ஜாய்மெண்ட்டோடு அந்த ட்ராயிங்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து இந்த சைடு நான் வந்து எந்தெந்த இடம்லாம் டார்க்னஸ் வருமோ ஸோ அந்தந்த சைடெலாம் வந்துட்டு மார்க்கர் மூலிமா நான் டார்க்னஸ் பண்ணுறேன். இப்போ இது வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் இமேஜ் பாதி வரைக்குமே வந்து முடிச்சிட்டேன். இப்போது இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறேன்னா, பென்சில் மூலிமா நான் வந்து இந்த ட்ராயிங்கோட ஐஸ்க்கு வந்து ஒரு ஹார்ட் பீட் தர மாதிரி நான் பண்ண போகிறேன். எப்படி இந்த ஹார்ட் பீட் தருவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாக லேயர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பர்னிஷ் பண்ணுவேன். ஸோ பர்னிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஐயோட கெப்பாசிட்டி இந்த பிளாக் மார்க்கருக்கு கொஞ்சம் ஈடு தர மாதிரி இருக்கும், ஒரு ஈக்குவலைஸ் மூமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் நல்லா லைட்னஸ் பண்ணிட்டேன். இப்போ டார்க்னஸ் பண்ணுறேன். அண்டு நல்லா டார்க் ஆன பிறகு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ரெட் கலர் பென்சில் வந்து ரெட் ஸ்கெட்ச் அந்த லெவலுக்கு வந்து நமக்கு நல்லா இது தரும், அட்ராக்ஷன் தரும். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஹேட்சிங்கிறது ஒன்றும் இல்லை, லைன்ஸ் மட்டும் க்ராஸாக போடணும். இதுலேயே ஹேட்சிங்கில் 2 இருக்குது. ஒன்று கிராஸ் ஹேட்சிங்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஹேட்சிங் மீன்ஸ் ஹேட்சிங் பண்ணிட்டு அதுக்கு சைடில் க்ராஸ் பண்ணிங்கன்னா கிராஸ் ஹேட்சிங்காக மாறிடும். ஸோ எந்தெந்த இடம்லாம் வந்து லைட்னஸ் இருக்கும் அந்தந்த இடத்தாண்ட நான் ஹேட்ச் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லா இடத்தாண்டையும் ஹேட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல மட்டும் ஹேட்ச் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் மொத்தமாக எல்லா இடத்தாண்டையும் ஹேட்ச் பண்ணிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ நமக்கு குறிப்பிட்டது எப்படின்னா வந்து ஒயிட் கலரும் தெரியும், அதே சமயத்தில் ஹேட்சிங் பண்ணுறதும் தெரியும். ஸோ அப்படி 2 இதுவும் உங்களுக்கு கரெக்டாக வந்துன்னா உங்களுக்கு ட்ராயிங் நல்லா பர்ஃபெக்டாகவும் ஒரு நல்ல ஒரு போர்ட்ரேட்டாகவும் நல்லா வரும். அண்ட் இப்போ இந்த A5 ஷீட்டை வந்து நான் நம்ம ஒபிட்டா ஒச்சிஹான்ற அனிமி கேரக்டரோட ஃபில் பண்ணி இன்றைக்கி முடிக்கிறேன். அண்டு நாளைக்கு வந்து இன்னொரு ஒபிட்டோ வேணால் வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அனிமி கேரக்டரோட ட்ராயிங்கில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கெட்ச் மூலிமா நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து என்ன அனிமி வரையலான்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற போல் நம்ம ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போடலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.